கண்களை மூடி தேவனை நோக்கி ஆராதிக்கும். ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஆராதிக்கும். ஜபங்களை இருக்கும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனாய ஸ்தோத்திரம் கர்த்தாவின் தேவனே, அருமையான இந்த மாலை வேளையிலே ராஜாவின் தேவனாய ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சபையாயுடைய சன்னிதியிலே கர்த்தாவின் தேவனே, அப்பா கடந்து வர செய்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிற சுத்த கிருபை பிதாவின் தேவனே, கடந்த ஒரு வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து நீர் வழி நடத்தி வந்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் போக்கிலும் மரத்திலும் ராஜாவின் தேவனே எங்களை நீர் பாதுகாத்தீரே, நமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவின் தேவனே உம்முடைய சன்னிதியிலே கர்த்தாவின் தேவனே உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் ராஜாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவின் தேவனே. அப்பா எங்கள் குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும் பிதாவே. எங்கள் சிந்தனைகளிலே, செயல்களிலே, வாயின் வார்த்தையிலே கர்த்தாவே, பார்வையிலே செய்த பாவங்களை தயவாய் மன்னியும் ராஜாவின் தேவனே. அப்பா ஒரு ஆராதனைக்கு கர்த்தாவே, புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் ஒவ்வொருவரும் மேலெடுக்க கர்த்தாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை தகுதிப்படுத்துவீராக பிதாவின் தேவனே. தடையாயிருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுங்க கர்த்தாவின் தேவனே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவின் தேவனே. அப்பா ராஜாவின் தேவனே, இது எங்களுக்கும் கர்த்தாவே உமக்குமான நேரம் பிதாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க ராஜாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவின் தேவனே. விடுதலையோடு உம்மை துதிக்க என் தேவனே இரக்கம் பாராட்டுங்க ராஜாவின் தேவனே. இந்த நேரத்தை வீணடிக்காதபடி கர்த்தாவின் தேவனே. ஆமாண்டவரே ஏக சிந்தையுள்ளவர்களாய் பிதாவின் தேவனே, எங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தாவே, எங்கள் முழு பலத்தோடு கர்த்தாவே, எங்கள் முழு ஆத்மாவோடு உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்க ஆராதிக்க என் தேவனே இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவின் தேவனே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நீங்க துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் பிதாவின் தேவனே. அப்பா எங்கோ 2-3 பேர் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிற மத்தியில் இருப்பேன் என்று சொன்னனால தகப்பன் கர்த்தாவே, நீர் வாக்கு மாறாத தேவன் ராஜாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவின் தேவனே. அதை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி ராஜாவின் தேவனே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நிர்விசாரமா இருக்காதபடி கர்த்தாவின் தேவனே. ஆமாண்டவரே கர்த்தாவின் தேவனே, உமக்கு வேண்டிய மகத்துவத்தை கர்த்தாவின் தேவனே, உமக்கு வேண்டிய மகிமையை நாங்கள் கொடுக்க இந்த தேவனே இரக்கம் பாராட்டுங்க ராஜாவின் தேவனே. அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக பிதாவின் தேவனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவின் தேவனே. எங்களை ஒரு விஷயம் கூட கழுவும் பிதாவின் தேவனே. எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவின் தேவனே, ஸ்தோத்திரம் ராஜாவின் தேவனே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவின் தேவனே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக பிதாவின் தேவனே. என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் நாட்கள் ஆயுசின் முடிவரை காலம் ராஜாவின் தேவனே, அப்ப ஆராதிக்கிறதெல்லாம் குறைவுள்ளவர்களாய் போகாதபடி கர்த்தாவின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படி ஆய்க்கிச்சிரும் கர்த்தாவின் தேவனே, ஸ்தோத்திரம். உமது அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தாவின் தேவனே. அப்பா இந்த ராஜாவின் இந்த வேளையிலே கர்த்தாவின் தேவனே, ஸ்தோத்திரம். மீண்டுமாய் கர்த்தாவே உங்களை உறவாடுவதில் நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தாவின் தேவனே, ஆவியில் இன்னும் அதிகமாய் வளர கிரியை செய்யும்படி ஆய்க்கிச்சிரும் கர்த்தாவின் தேவனே. எங்களை ஒவ்வொருவரையும் சபையாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜாவே. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் சொன்னால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஒரு அருமையான பழைய பாடல், துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி
போம் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போம் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் நிறைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா ஆமென். அக்கினி ஊடாய் நடந்தாலும் நம்மளை நடத்துற தேவனா இருக்கிறார் இல்லையா? அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ பெருகினாலும், கஷ்டம் இருக்காதுன்னு இல்லை, கஷ்டம் இருந்தாலும் அதன் மத்தியில் நம்மளை நடத்துகிற தேவன். ஒரு அருமையான வசனம் இந்த நாட்களில் நான் தியானிச்சுட்டு இருக்குது. யோவான் 15வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் தேவன் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த சந்தோஷத்தை பற்றி பேசும்போது அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாருன்னா கடைசி நாட்களில் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சிலுவையில் அந்த பாடுகளுக்குள்ளே போக முடியும். அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு சந்தோஷத்தை, அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பார்த்தோன்னா, நான் என் பிதா 9:10 பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் அன்பிலே கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவு மேல அன்பு வச்சிருந்தாரோ அவர் கட்டளைகள்லாம் கீழ்ப்படிஞ்சு, ஏன்னா முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் அவருக்கு கீழ்ப்படிந்தவராக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே அன்பு அதே ஒரு குவாலிட்டியை நம்ம கிட்ட தேவன் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னா கஷ்டம் நெருக்கம் இல்லாம இல்லை, அதன் மேலும் அந்த தேவன் தரக்கூடிய சமாதானம் அதை ருசிச்சு பார்த்தவங்களுக்கு உண்மையிலே நல்லா தெரியும். நமக்கு எவ்வளவுதான் நம்மளை சுற்றி எவ்வளவுதான் பாடுகள், எவ்வளவுதான் நெருக்கங்கள், எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த நாள்ல அதை அடைந்தவர்களாய் அதை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம தேவனுடைய சந்நிதியில நன்றி செலுத்துகிறவர்களாய் நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா என்ற பாடலை பாடுவோம்.
நிரம்பிடுதே. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிரம்பிடுதே. தேவைகளை சந்தித்தீ தேவனே நன்றி ஐயா. தோளில் சுமந்தவரே நன்றி நன்றி ஐயா. தேவைகளை சந்தித்தீ தேவனே நன்றி ஐயா. தோளில் சுமந்தவரே நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிரம்பிடுதே. வியாதியின் நேரத்திலும் உம்பலன் போதும் ஐயா. வேதனை மாற்றினீரே நன்றி நன்றி ஐயா. வியாதியின் நேரத்திலும் உம்பலன் போதும் ஐயா. வேதனை மாற்றினீரே நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிரம்பிடுதே. இம்மட்டும் உதவினீரே இயேசுவே நன்றி ஐயா. இனிமேலும் நடத்திடுவே நன்றி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவினீரே இயேசுவே நன்றி ஐயா. இனிமேலும் நடத்திடுவே நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிரம்பிடுதே. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிரம்பிடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் கை கொடுத்துருக்காரு? அல்லேலூயா. எல்லாருக்கும் அழகான கைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கல. ஏன் கைகளை கொடுத்தாரு? அவரை பாடி ஆராதிக்க முடியும் இல்லையா? அவரை துதிக்கணும் இல்லையா? அல்லேலூயா. அழகா பாடுகிறோம். இம்மட்டு உதவி நீரேன்னு சொல்லி பாடுறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அதாவது ஒரு தகப்பன் பாருங்க, ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு தகப்பன் போறாருன்னு வச்சுக்கலாம். வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்க ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்தா அதோட பாசம். அம்மா வந்து அப்பா வந்திருக்காடா போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுறான்னா அதுக்கும் அந்த பிள்ளைங்க ஓடி போய் முத்தம் கொடுக்கறது வித்தியாசம் உண்டு இல்லையா? அதே போல ஆண்டவர் சந்நிதியில் வரும்போது கையை ஊத்துங்க கையை தட்டுங்க அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்க உண்மையா இருந்து என் தகப்பன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? ஒரு பிரபல ஆள் வந்தா உடனே கூச்சல் கூறல் இல்லையா?
ஆராதனை வேளையில உள்ள மறந்து தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆராதனை. அல்லேலூயா. நல்ல பாடல்கள்ல நம்ம இதயம் திறந்து என் தேவனுக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கலையா, அவருக்குரிய கனத்தை மகிமையும் ஆராதனை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷர்களை தேவன் படைத்த காரணம் அவரை ஆராதிக்கும்படி அல்லவா, அவரை துதிக்கும்படி அல்லவா, அவருடைய கனத்தை நாம் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றும் நன்மைகளால் நம்மளை முடிச்சிருக்க தேவன். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை நாம் அறிந்தபடியால், அல்லேலூயா, இயேசு என்ற ஒரே நாமத்தை நாம் அறிந்தபடியால் இன்றும் ஜீவிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என்றோ மரித்து என் வாழ்க்கையில் 5 முறை நான் ஆக்ஷன்ல கடந்து போயிருக்கிறேன். அதை உணராமலே இருந்தேன். ஆனா என்று கர்த்தருக்குள்ள வந்தேனோ ஒவ்வொரு காரியம் உணரும் போது அந்த இயேசுவின் நாமத்தை அறிந்தபடியால் நான் பிழைத்துக் கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாமத்தை நான் அறிந்தபடியால் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நாமத்தை நான் அறிந்தபடியால் நான் உயிர் பெற்றேன். அந்த நாமத்தை அறிந்தபடியால் பிசாசு தந்திருந்து விடுதலை பெற்றேன். அந்த நாமத்தை அறிந்தபடியால் சாபக்கட்டுகள் என்ன மறைந்து போனது. அல்லேலூயா. இந்த நாமத்துக்கு வல்லமை உண்டல்லையா. எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் ஒரு புதிய பாடல் எல்லாரும் பாடி தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் நீர்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் உடையும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகளுடையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில்
ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவை கொண்டாடுவோம். ஹalleluya. அவர் வாழ்க. ஹalleluya. அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். அவர் நாமத்தில் பிசாசுகள் கட்டப்படும். ஹalleluya. அவர் நாமத்தில் ஹalleluya நடக்காத காரியங்கள் நடக்கும். ஹalleluya. காரியங்கள் ஹalleluya அவர் நாமத்திலே வாய்க்கும். ஹalleluya. அவர் நாமத்தை கூப்பிடுற யாவருக்கும் நன்மை உண்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பேதுரு யோவான் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது ஒரு முடவனை கொண்டார்ல. ஹalleluya. இயேசு நாமத்திலே எழும்பி நட என்று சொன்னபோது அவன் நடந்தான். ஹalleluya. இயேசு நாமத்தில் வல்லமை வேற ஒன்றுக்கும் இல்லை. ஹalleluya ஹalleluya. ஏன் இத்தனை வல்லம்? ஹalleluya ஹalleluya. தேவன் பூமியிலே இயேசுவாய் வந்து ஹalleluya நமக்காக ஹalleluya முள்முடி சுமந்தார். ஹalleluya. இந்த முள்முடி என்பது அது என்ன? முள்முடி முள்முடி எதை குறிக்கிறது என்றால் சாபத்தை குறிக்கிறது இல்லையா? முள்முடி ஒரு சாபமான காரியம் இல்லையா? ஆதியில தேவன் உண்டாக்கின போது முள்முடி முள்கள் உண்டாகவில்லை. ஆனா என்று மனுஷன் பாவம் செய்து அந்த தேவன் மண்மை விட்டு இழந்து போனானோ அப்ப முள்கள் உண்டானது இல்லையா? அந்த சாபத்தை மாற்றும்படி அந்த முள்ளே தேவனுடைய தலையிலே கிரீடமாய் வைக்கப்பட்டு அவர் முள்ளால் வாதிக்கப்பட்டு நம்முடைய சாபங்களை அவர் தீர்த்தார். ஹalleluya. யூத பரம்பரையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை குற்றம் செய்யாத ஒருவர் தண்டிக்கப்பட்டார் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹalleluya. அவர் ஏன் தண்டிக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். ஹalleluya. அந்த நாமத்தை உயர்த்துற ஸ்தலத்தில் எல்லாம் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். பயப்படாதீங்க. ஹalleluya. நீங்கள் சிங்கக்குழியிலே போனாலும் சேதமின்றி காக்கிற தேவன் உங்களுக்கு உண்டு. ஹalleluya. எலியாவின் தேவன் நம் தேவன் என்று எழும்பி நின்று கூக்குரட்டு. ஹalleluya. நாம் அழைப்போம். ஹalleluya. நீங்கள் சமுத்திரத்து வழியே நடந்து போனாலும் சேதமாகாதபடி பாதைகளை உருவாக்க என் தேவனால் கூடும். நீங்க எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே, தேவனை துதிக்கிற வேளையிலே, நன்மையை ஆண்டவரே தேவனுக்கு நன்றி செலுத்துற வேளையிலே, ஓ ஹalleluya, எரிகோ போன்ற மதில்களும் இடிந்து விழும். ஹalleluya. நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. எலியாவின் தேவன் என் தேவன். ஹalleluya. வல்லமையின் தேவன். ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவரே அக்கினி இந்த நாளில் நமக்கு இறங்கணும். ஹalleluya. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை இறக்கினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை இறக்கினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை
வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் சற்பனிட்டு பலியுமித்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் சற்பனிட்டு பலியுமித்தார். கேட்டருளும் என்றே கதறினார். தேவ மனிதன் கேட்டருளும் என்றே கதறினார். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த சிவ தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்த சிவ தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே கதறினார். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே கதறினார். தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நீர் ஒருவரே தேவன் ஐயா. அப்படியே அவரை ஆராதிப்பு. ஹல்லேலூயா. அப்படியே உயர்த்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினியாய் பல்து தரும் தேவனே தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவனா எலியா இருந்தாலும் ஆண்டவர் 400 பாகால் தீர்க்கதரிசிகள் பயப்படாமல் ஹல்லேலூயா தேவ சமூகத்திலே மன்றாடி செபித்தான் பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை கடந்து சென்றாலும் சரி ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட திரைசிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கல்லறை அனுபவமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட முடிந்து நினைத்தாலும் சரி, ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை கேட்டு அக்கினி இறக்கின தேவன் நம் மத்தியிலே உலாவுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்காய் தடைபட்டு இருக்கிறதோ ஹல்லேலூயா தேவனை நோக்கி தேவனே என்று கதறும் போது அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே எத்தனை சாட்சிகளை சொல்லிக் கொண்டு போகலாம். ஹல்லேலூயா. 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 நாம் நிற்பது நிர்மலப்பட கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் அநேகருடைய ஜெபங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். நமக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். முட்டங்காலை முடக்கி நான் ஜெபிக்கும் போது தேவ வல்லமை உண்மையை நிகழும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளையே எதை குறித்து நீ கலங்கி தேய்க்கிறாயோ முட்டங்கால் போட்டு தேவ சமூகத்திலே தேவனே அக்கினியால் பல்தரும் தேவனே சத்துருக்குன்பாய் என் பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் என்று அவரை உயர்த்தும் போது ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா எரிகோ கோட்டையை துதியினால் இடித்து விழுந்தது போல உன் ஜெபங்களும் துதிகளும் எப்பேற்பட்ட எரிய கோட்டையாய் வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அவற்றை முறியடிக்க என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆர்ப்பரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்த போகிறோம். தேவனை மையப்படுத்த போகிறோம். உங்கள் வாழ்க்கையில கட்டுகளை தேவன் இப்பொழுதே அறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, நல்லவர். ஹல்லேலூயா. அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். எங்கிருந்து நம்மளை எங்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் என் ஆண்டவரே சுனீரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடக்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடக்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே.
பார்த்து நீர் ஒருவரே ஆராதனைக்கு பார்த்து ஆண்டவரே. 1000 பேர்களிலும் மிக சிறந்தவர் நீர்தான் ஆண்டவரே. வானத்தை பூமியை படைத்தது நீர்தான் தெய்வமே. நீர் அல்லாது வேற தேவன் இல்ல. கர்த்தரை அல்லாது வேற தேவன் இல்ல. ஹalleluya. உள்ளம் முழக்கமிட வேண்டும். ஹalleluya, 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 ஹalleluya. உம் அன்பை நாங்கள் ருசிக்கிறோம் ஆண்டவரே. உம் கிருபையை நாங்கள் ருசிக்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வாழ்க்கையில் வளர்ந்தோம் ஆண்டவரே. யாரும் அறியாதபடி, யாரும் எங்களை நோக்காதபடி, யாரும் எங்களுக்கு உதவி செய்யாதபடி தனித்தவனாய் தனிப்பட்டவனாய் கிடந்த எங்களை ஆண்டவரே உன் அன்பினால் இழுத்து ரட்சித்து உன் பிழையாய் மாற்றி எங்களை இம்மட்டும் வாழ வைத்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. நீர் மகிமைப்படணும் எங்கள் வாழ்க்கை மூலம் ஆண்டவரே. குப்பைகளை தெரிந்தெடுத்தவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொண்டவரே, அன்புக்கு அளவேது ஐயா, உம் இரக்கத்துக்கு அளவேது ஐயா. தாய் கூட தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்ன உன் அன்புக்கு நிகரான வேறே அன்பு இல்ல ஆண்டவரே. நீரே தெய்வம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் மத்தியிலே வந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் தெய்வமே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ குமாரனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பை நினைக்கிறோம் அப்பா. கிருபை நினைக்கிறப்பா. இரக்கத்தை நினைக்கிறப்பா. தாழ்மையில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்தவரே, ஹalleluya, ஹalleluya. இம்மட்டு உதவின எபினேசர், இம்மட்டு எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொண்ட எபினேசர் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஹalleluya. நீர் எங்களை கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. சொல்லுங்களேன். திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைவிடாத ஒரு நல்ல நேசர், கைவிடாத ஒரு நல்ல நேசர். நான் எந்த சூழல் கடந்து போனாலும் சரி,
எங்களுக்கு சகாயம் செய்யும்படி எங்கள் மத்தியிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம்